நல்லது. இந்த அருமையான நாளிலும் கடவுளுடைய இரக்கத்தினாலே கடவுளுடைய இன்னும் ஒரு நாமத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகின்றோம். யெகோவா நிசி. கடந்த வாரம் நாங்க படிச்சோம். யெகோவா ஷம்மா என்ற நாமத்தை குறித்து நாங்க படிச்சிருந்தோம். இன்றைய நாள்ல யெகோவா நிசி, அதாவது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல இந்த நாமம், இந்த பெயர் வெளிப்படுத்தப்படுகிறத நாங்க அவதானிக்கிறோம். அதாவது நாங்கள் பார்க்கலாம், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலான பகுதியில நாங்க காண்றோம். முக்கியமா 15ஆம் வசனத்துல மோசே என்ன செய்யறாரு? ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார் என்று சொல்லி நாங்க கவனிக்கிறோம். அப்ப யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது தமிழ்ல நாங்க எப்படி சொல்லலாம்? அதுக்கு அர்த்தம் கர்த்தரின் வெற்றி கொடியானவர். The Lord is my banner அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றி கொடியானவர் என்று சொல்லி நாங்க அவதானிக்கிறோம். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல மோசே இந்த பெயரை அங்க சொல்றாரு என்பதை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல நாங்க கவனிக்கிறோம், எகிப்துல இருந்து இஸ்ரவேலை ஜனங்களை கடவுள் விடுதலையாக்கி வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இந்த 17ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம், அவர்கள் ரெவித்தீம் என்ற ஒரு இடத்துல அவங்க பாளையம் இறங்குறாங்க. ரெவித்தீம் என்ற இடத்துக்கு அவங்க வாராங்க. அந்த இடத்துல சில காரியங்கள் நடக்குது. அந்த காரியங்களுக்கு பிற்பாடு நாங்க பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும் பொழுது அமலேக்கியர் என்று சொல்லப்படுகின்ற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கடவுளுடைய ஜனங்களோடு, அங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களோட ஒரு யுத்தத்துக்கு அவங்க வாரதை நாங்க கவனிக்கிறோம். ஏன் யுத்தம் செய்யணும்? அநேக நேரங்கள்ல இப்ப அவங்க ஒரு இடத்துல ரெவித்தீம் என்ற இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு மக்கள் கூட்டம் தங்கள் மத்தியில வரும் பொழுது அவங்களுடைய யோசனை என்னது? எங்களுக்கு இந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த ஜனங்களை நாங்கள் வெறுத்து இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடுதான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார் என்று சொல்லி நாங்க அவதானிக்கிறோம். அப்ப இதுதான் இதனுடைய பின்னணி. அந்த யுத்தத்துல வெற்றி கண்டதுக்கு பிற்பாடு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப நாங்க கவனிக்கணும், இப்ப அமலேக்கியர் என்பவர்கள் யார் என்றதை குறித்து நாங்க சற்று கவனிக்கணும் ஆரம்பத்துல. அப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம், இந்த அமலேக்கியர்கள் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல நாங்க காண்றோம், ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதே நேரத்துல யாக்கோபு, ஏசா, அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த அமலேக்கி, அதாவது ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வந்த பொழுது அவங்களுக்கு எதிர்ப்பட்ட முதலாவது எதிரிகள், அவங்களோட யுத்தம் செய்யும்படி அவர்களை வெறுத்து பகைத்து அவங்களோட சண்டை போட வந்த முதலாவது எதிரிகள் இந்த அமலேக்கியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல இந்த அமலேக்கியர்கள் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, இந்த ரெவித்தீம் யுத்தத்துக்கு பிற்பாடு கூட ஒரு பெரிய அச்சுறுத்தலாக கானான் தேசம் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க காணப்பட்டார்கள் என்று நாங்க கவனிக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய, அதாவது கடவுளோடு இருக்கின்ற உறவுக்கும், அதே நேரத்துல இஸ்ரவேல் மக்களுடைய உலக வாழ்க்கை, அவங்களோட சமூக வாழ்க்கை, அவங்களுடைய இந்த உலகத்து வாழ்க்கைக்கும் மிகவும் எதிரானவர்களாக அல்லது அச்சுறுத்தலானவர்களாக இந்த அமலேக்கியர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரத்துல அதிக எண்ணிக்கையை கொண்டவர்களாக அந்த அமலேக்கியர்கள் என்று அவங்களுடைய படை வீரர்கள் அதிக எண்ணிக்கையை கொண்டவர்கள், அதே நேரத்துல மிகவும் பலம் உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்க கவனிக்கிறோம் இந்த அமலேக்கியர்களை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது. அதே நேரத்துல ஏன் பாருங்க, நாங்க உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர்
சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மக்களோடு பேசும் பொழுது சொல்றார் அமலேக்கியரை பத்தி என்ன சொல்றாரு, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ரைட், உபாகமம் 25ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அந்த அமலேக்கியர்கள் என்ன செய்தாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்களோட நேரடியாக யுத்தம் பண்ணாம அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பயணத்துல களைத்து வருகின்ற போது அந்த பாளையத்துல அந்த ஜனங்கள் மத்தியில பின்புறமா வருவாங்க இல்லையா, ரைட், அதாவது ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மக்கள் கூட்டம் போகும் பொழுது உற்சாகமானவங்க பலசாலிகள் எல்லாம் முன்னுக்கு போவாங்க நடந்து. ஆனால் பின்புறமாக வர்றது யாரு, வயதானவர்கள், பலவீனமானவர்கள், சில நேரங்களில் வருத்தம் உடையவர்கள். இப்படி பலவீனமானவர்களை என்ன செய்தாங்களா இந்த அமலேக்கியர்கள், பின்புறமாக வந்து ரகசியமாக வந்து அவர்களை வெட்டினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது அவர்கள் விடாய்த்திருக்கையில் மிகவும் இளைத்து தாகத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்துல பின்புறமாக வந்து ரகசியமாக வந்து இந்த காரியத்தை, கொடூரமான இந்த விஷயத்தை அவங்க செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல கடவுள் இந்த அமலேக்கியர்களை குறிச்சு கதைக்கும் பொழுது இந்த உபாகமத்துல சொன்ன மாதிரி இதை நீ நினைத்திரு, அவர்கள் உங்களை வெட்டினாங்க, நீங்க இளைத்திருக்கும் பொழுது, நீங்க விடாய்த்திருக்கும் பொழுது உங்களை பின்வருகிற உங்களுடைய பாலத்துல பலவீனர்களை வெட்டினார்கள் என்பதை நீ நினைத்திருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்துல 19, அதாவது உபாகமம் 25:19 பாக்குறோம், உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விளக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது, அதாவது கானான் தேசத்துக்கு நீங்க போனதுக்கு பிற்பாடு என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர், நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் என்று சொல்லி இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப நாங்க பார்க்கிறோம், மிகவும் பலமுள்ளவர்கள், மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தார்கள், முதல் எதிரிகள், ரைட், ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவர்கள், ரைட், மிகவும் எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ரகசியமா பின்புறமாக வந்து தாக்கினவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்துல கடவுள் அவங்களை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்றாரு, நீங்க மறக்காம இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், அமலேக்கியருடைய பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவரே சொல்ற ஒரு மக்கள் கூட்டமாக இந்த அமலேக்கியர்கள் காணப்பட்டார். சரியா, அதுக்கு அடுத்து வாசிக்கிறோம், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க நீங்க அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் கடவுளே சொல்றாரு நான் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அமலேக்கை குறித்து சொல்லும் பொழுது. அடுத்து யாத்திராகமத்துல வாசிக்கணும் 17ஆம் அதிகாரத்துல 14, 16 வசனங்கள்ல, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். சரியா, இப்ப கடவுள் அமலேக்குக்கு விரோதமாக செயல்படுறாரு. இங்க இந்த வசனத்துல கடைசியா வாசிக்கிற என்னது, அமலேக்கியர்கள் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்தி கொண்டு வாராரு. அவர்களை ரெவித்தீம் என்ற இடத்துல அந்த வழியால தான் போகணும்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை வழி நடத்துறாரு. ஆனால் அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்க, கடவுளுடைய அந்த வழிநடத்தல்ல வந்த ஜனங்களை அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும், அமலேக்கியர்களுக்கு விரோதமாக நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல பின்பு நாங்க அவதானிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இதை நாங்க சுருக்கமா பார்க்கலாம். சவுல் ராஜா இல்லையா, அவருக்கு ஆண்டவருடைய கட்டளை என்னது பாருங்க, நான் வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது
அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்ப சவுல் ராஜாவுக்கு போய் ரைட் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு சாமுவேல் பேசி சொல்றாரு, என்னது, எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் வந்த போது அவங்களை வழிமறித்து செய்த செய்கைகளை என்னுடைய மனசுல நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கு செயல்பட்டதை என் மனசுல வச்சிருக்கிறேன். ரைட், இப்போதும் நீ போய் என்ன செய், அவர்களை நீ மடங்கடிக்கணும், அவர்களுக்கு விரோதமாக செயல்படணும், அவர்களை நீ அழிக்கணும்னு சொல்லி சவுல் ராஜாவுக்கு என்ன செய்யறாரு, சாமுவேல் மூலம் கடவுளுடைய வார்த்தை போகுது, அமலேக்கியருக்கு விரோதமா செயல்பட சொல்லி. அப்ப அங்க இந்த கொஞ்சம் நாங்க பார்த்த இந்த விஷயத்தை நாங்க கண்டு கொள்ற விஷயம் என்ன, கடவுள் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ரைட், அதே நேரத்துல நாங்க பார்த்தோம் என்ன, தன்னுடைய சித்தத்துக்கு, தன்னுடைய சிங்காசனத்துக்கு, தன்னுடைய விருப்பத்துக்கு ஏதுவாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு விரோதமாக, கடவுளுடைய வழிநடத்தலுக்கு விரோதமாக செயல்பட்ட அமலேக்கியர்களுக்கு விரோதமாக கடவுள் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறத நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல தன்னுடைய மக்கள் மேல, தன்னுடைய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த அமலேக்கியர்கள் மீது அப்படி கடவுள் செயல்படும் பொழுது ஏன் கடவுள் அவங்களை அழிக்கணும்னு சொல்றாரு, அது நியாய தீர்ப்பா ஏன் கொண்டு வராரு, இன்னொரு பக்கம் நாங்க பார்க்கும் பொழுது தங்களுடைய மக்கள் மீது அவ்வளவு கரிசனை உள்ளவராக கடவுள் இருக்கிறார் இல்லையா. அதுதான் பாருங்க, உபாகமத்துல மோசைக்கு சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க யாத்திராகமத்துல வாசிக்கிறோம், மோசைக்கு சொல்றாரு அமலேக்கிக்கு விரோதமா செயல்பாடுன்னு. அதுக்கு பிற்பாடு கானான் தேசத்துல வச்சு சவுல் ராஜாவுக்கே சொல்றார், நீ போய் அவங்களுக்கு விரோதமா செயல்படு. காரணம் என்ன, என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டாங்க. அப்ப ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரும், என்னது, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் இல்லையா. கடவுளுடைய ஜனங்களை தொடுகிறவன் எப்படியாப்பட்ட என்ன செய்யறானா, கடவுளுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடைபெற நான் அனுமதிப்பது கிடையாது. ரைட், அப்படி உனக்கு விரோதமாக வருகிறவர்களை நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்ற விதமாக தேவனுடைய வசனம் இருக்கிறது நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல உன் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ரைட், அப்ப கடவுளுடைய பாதுகாப்பு, ரைட், கடவுளுடைய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்களுக்கு விரோதமாக பதில் செய்கின்ற காரியத்தை கடவுள் செய்கிறவராக இருக்கிறார். இது எல்லாமே தன்னுடைய மக்கள் மீது கடவுள் கொண்டிருக்கின்ற அக்கறையை, ரைட், அது எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆனா சவுல் என்ன செய்தாரு, இந்த சம்பவங்களுக்கு தெரியும், நாங்க ரொம்ப விரிவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போய் அந்த அமலேக்கியர்களை முறியடிக்கிறாரு, ராஜாவை உயிரோட பிடிக்கிறாரு. ஆனால் அங்க இருக்கின்ற சில நல்ல கொளுத்த முதல் தரமான, இரண்டாம் தரமான, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாம, ரைட், என்ன செய்யறாரு, அங்க போய் யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் அழித்து போடும், அது என்னுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் சவுல் என்ன செஞ்சிட்டாரு, அங்க சிலரை மட்டும் அழித்து போடாமல் அங்க இருக்கின்ற நல்ல கொழுமையான நல்ல தரமான ஆட்டுக்குட்டிகளை, மாடுகளை அவர் என்ன செஞ்சிட்டாரு, தப்ப வச்சு அதை என்ன செஞ்சிட்டாரு, பழி செலுத்த போறேன் என்று சொல்லிட்டு கொண்டு வரார். அதே நேரத்துல என்ன அந்த வசனத்துல நாங்க பாக்குறோம், 1 சாமுவேல் 15:9, அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார், பிரயோசனம் இல்லாத எல்லாத்தையும் வெட்டி போட்டார், கொண்டு போட்டார். ரைட், நல்ல பெருமதியானதுகளை அவரு மிகுதியா கொண்டு வரார். அப்ப ஆண்டவருடைய வசனம் எப்படி செயல்படுது பாருங்க. 1 சாமுவேல் 15:11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அப்ப சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. ரைட், ஏன் மனஸ்தாபமா இருக்குது, எனக்கு அவன் கீழ்படியல. என்ன கீழ்படியல, அமலேக்கியர்கள் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, என்னுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக செயல்பட்டவனை அந்த அந்த மக்கள் இனத்துக்கு என்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் படிக்கு நான் அனுப்புனேன். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான், தனக்கு இஷ்டமானபடி அற்பமானவைகளை அழிச்சிட்டு நல்லது என்று சொல்ற காரியங்களை
திரும்ப கொண்டு வாரான், அது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? சவுலினுடைய அரச பதவி கூட பறிக்கப்படுது இல்லையா? அந்த நீங்க 1 சாமுவேல் 15 வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சவுலினுடைய 15:16 அப்படி வாசிக்கும் பொழுது சவுலினுடைய அரச பதவி, அந்த ராஜ பதவி கூட பறிக்கப்படுறதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப பாருங்க, கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் மீது அவ்வளவாக ஆண்டவர் எதிராக இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப இந்த பின்னணியோடு நாங்க பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, நாங்க பார்க்கிற இன்றைய நாள் நாங்க கவனிக்கின்ற யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல நடக்கின்ற யுத்தம் எப்படியாப்பட்டது, என்ன நடக்கிறது என்பதை நாங்க கவனிக்கும் பொழுது எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் விளங்கிக் கொள்றதுக்கு. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள். இங்க என்ன நடக்குது? யாத்திராகமம் 17:9 8 இருந்து நாங்க வாசிக்கும் பொழுது அவதானிக்கலாம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அதாவது 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 17:8 அமலேக்கியர் யுத்தத்துக்கு வாராங்க. அந்த சந்தர்ப்பத்துல மோசே என்ன செய்யறாரு? யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மோசே யோசுவாவை கட்டளையிடுறாரு, நீ போய் சண்டை போடு, யுத்தம் பண்ணு அமலேக்கோட, கடவுளுடைய திட்டத்தின்படி. நான் என்ன செய்யறேன்? மலை உச்சியில போய் தேவனுடைய கோலை நான் என்னுடைய கரங்கள்ல பிடித்து கொண்டிருப்பேன் என்று சொல்றத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப அடுத்து நாங்க பாக்குற காரியம் என்ன? அந்த சம்பவத்தை வாசித்து கொண்டு வரும் பொழுது, இப்ப மோசே போய் அங்க கோலை தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. ரைட்டா? நாங்க பார்த்தோம், அமலேக்கியர்கள் மிகவும் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், மிகவும் பலமுள்ளவர்கள், ரைட், நன்றாக யுத்தத்துக்கு கூட பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அப்ப மோசே மலையின் மேல அந்த கோலை உயர்த்தி பிடித்திருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது? இஸ்ரவேலர் அமலேக்கியர்களுக்கு விரோதமாக அந்த யுத்தத்துல வெற்றி கொள்றாங்க, வெற்றி பெறுறாங்க இல்லையா? ஆனா இப்ப எவ்வளவு நேரம் தான் இவரு மோசே கையை தூக்கிட்டு இருக்கிறது? ரைட்? என்ன சொல்லுது அடுத்த வசனம்? மோசேனுடைய கைகள் அசந்து போயிற்று, வலி எடுக்குது, பாரமா இருக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? கையை அப்படியே தாழ விடுகிறார், கீழே போடுறார். கீழே போடும்போது ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. கீழே எங்க யுத்தத்துல மலையில இருந்து பார்க்கும் பொழுது யுத்தம் விளங்குது, சண்டை விளங்குது. அப்ப கைகளை தூக்கி இருக்கும் பொழுது அங்க வெற்றி கிடைக்குது. கைகளை தாழ விடும் பொழுது அங்க என்ன நடக்குது? தோல்வி கிடைக்குது. அதாவது கைகள், மோசேயுடைய கைகள் கீழே இறங்கும் பொழுது அமலேக்கு என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்களுடைய கை ஆதிக்கம் அதிகமா இருக்குது. யுத்தத்துல அவங்க வெற்றி பெறுற மாதிரி ஒரு விஷயம் நடைபெறுது. ரைட்? அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அங்க வாசிக்கும் போது நாங்க கண்டுகொள்றோம், பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ரைட்? அப்ப ஆரோனும் ஊரும், ஆரோன் யாரு? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் அவர் இல்லையா? ஆரோன். ஊர் என்ற மனுஷன் யாரு? அவருடைய சந்ததியை குறித்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய ஊழியத்துக்கு அதிகமாக உதவி பண்ணின ஒரு சந்ததி ஊர் என்றவனுடைய சந்ததி. அப்ப அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? மோசேனுடைய கைகளை அந்த கோலோடு சேர்த்து உயர்த்தி பிடிச்சு கொள்றாங்க. மோசே சோர்ந்து போகிற சந்தர்ப்பத்துல. அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது? 17ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துல யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ரைட்? அப்ப அங்க யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தின் தீர்மானம் எங்க நடக்குது? மலையின் மேல. யோசுவாவுக்கு இது தெரியாது. அவருக்கு கேள்விப்பட்ட ஒண்ணுதான் என்னது? மோசே சொல்லி அனுப்பினாரு, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் இந்த கோலை தூக்கி பிடிச்சிருப்பேன்னு மட்டும்தான் சொன்னார்.
ஆனா யுத்தத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன் நாங்க தோற்கடிக்கப்படுறோம் சில நேரங்கள்ல, இப்ப நாங்க அதுக்கு பிறகு ஏன் நாங்க முன்னேறி போறோம் என்ற விஷயம்லாம் அவருக்கு தெரியும். அவரு முன்முறமா அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆனால் மலையின் மீது இவ்வளவு காரியமும் நடக்கிறது அன்பானவர்களே. சரியா? அப்ப விக்கி ஒரு நாள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தார் இந்த பகுதியை நாங்க யாத்திராகமத்தை படிக்கும் பொழுது. என்னது? தலைவர்கள் ரைட் தன்னுடைய ஆலயத்துக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் மக்களுக்காக தேவனை நோக்கி பார்த்திருக்கும் பொழுது மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் முன்னேற்றகரமாக, மிகவும் தேவனோடு கிட்டி சேரும்படியாக அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாறுகிறது என்று அவர் எங்களுக்கு விக்கி எங்களுக்கு ஒரு பாடத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தார் இல்லையா? ரைட். அப்ப நாங்க பார்க்கிறோம் மோசேனுடைய கரம் அசந்து போகும் பொழுது மற்றைய தலைவர்கள் ஊர் ஆரோன் என்பவர்கள் அவரோடு சேர்ந்து அந்த அசந்து போகின்ற கரங்களை தூக்கி பிடித்து தங்களுடைய மக்களுடைய வெற்றிக்கு அவங்க மலையில வேலை செய்ததை, செயல்பட்டதை நாங்க காணுகிறோம். அப்ப சில நேரங்களில் நாங்களும் நம்முடைய மக்களுடைய, நம்முடைய குடும்பத்தினர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மைகளுக்காக தொடர்ந்தும் நாங்க தேவனை நோக்கி திருச்சபையாக, தனிப்பட்ட ரீதியிலாக நாங்க கடவுளுடைய சமூகத்துல மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நிற்க வேண்டியது முக்கியம் என்பதையும் நாங்க அங்க கவனிக்கிறோம். சரியா? இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க பாக்குறோம். என்னன்னு சொன்னா, மோசே அந்த கோலை தூக்கி பிடிச்சிருப்பேன்னு சொன்னார். இந்த கோல் எப்படியாப்பட்டது? எகிப்துல ரைட் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பித்த கோல். அதே நேரத்துல மோசே தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. ரைட். செங்கடலை தாண்டி பின்புறமாக திரும்பவுமாக அந்த கோலை நீட்டும் பொழுது அந்த செங்கடல் பார்வோனையும் பார்வோனுடைய குதிரை படை வீரர்களையும் மூடி போட்டு அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்த வல்லமையை காண்பிக்குது இல்லையா? அப்போ ஒரு அதிசயங்களை நடப்பித்த ஒரு வல்லமையான காரியத்தை அந்த கோல் எங்களுக்கு காண்பிக்குது. ஆனால் இங்க காண்பிக்கிற அதே நேரத்தில் நாங்க யாத்திராகமத்துல வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய கோல் என்று சொல்லி மோசே சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற கோலாக அந்த கோல் காணப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். அதாவது தேவனுடைய பிரசன்னம், அப்ப அந்த கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் எப்பெல்லாம், அவருடைய வல்லமை எப்பெல்லாம் நிலை கொள்ளுதோ அந்த நேரத்துல தன்னுடைய மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வருது. அதே நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் எப்பெல்லாம் தன்னுடைய மக்களை விட்டு இல்லாமல் போகுதோ அந்த நேரத்துல தன்னுடைய மக்களுக்கு தோல்வி வருகிறத இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். இதே தான் நம்ம வேதாகமம் முழுவதிலும் பார்க்கிறோம். தேவன் எப்பெல்லாம் தன்னுடைய பிரசன்னத்தை மக்கள் மத்தியில வைத்தாரோ அந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. எரிகோ பட்டணத்துல கடவுள் சொன்னதை போல நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னாரு, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. ஆனால் கடவுளை மறந்துட்டு ஆயி என்று சொல்லுகின்ற பட்டணத்துக்கு போனாங்க, தோல்வி வந்தது. அப்ப கடவுள் சொன்னாரு, நான் உங்களோட இருக்கல, நீங்க இப்படி செயல்பட்டீங்கன்னா நான் உங்களோட இருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை தேவன் எங்களுக்கு கொடுக்க போகின்ற விடுதலையின் அந்த மேன்மையை இந்த கோல் எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே. அப்ப சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, கடவுளுடைய உதவி இல்லாமல் கடவுளுடைய ஜனங்களுக்கு வெற்றி இல்லை என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த சம்பவங்களை நாங்க பார்க்கிறோம். கடவுளுடைய உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெற்றி இல்லை. எங்களுடைய சுய பலத்தினால, எங்களுடைய சுய அறிவுனால ஒருவனும் சொல்ல முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றவனாக, முதிர்ச்சி அடைந்தவனாக, மிகவும் பெரிய அநேக கனிகளை கொடுத்து, அநேக ஊழியங்களை கொடுத்து வல்லமையாக செயல்பட எனக்கு முடியும் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. தேவன் உதவி செய்யாவிட்டால், தேவன் அந்த வெற்றியை எங்களுக்கு கொடுக்காவிட்டால் எங்களுக்கு வெற்றி இல்லை என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப எப்பெல்லாம் மோசே கோலை உயர்த்தி பிடித்தாரோ வெற்றி வந்தது.
அவன் சோர்ந்து போய் கையை தாழ விடும் பொழுது தோல்வி ஏற்பட்டதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப தேவனுடைய உதவி இல்லாமல் வெற்றி இல்லை. எனவேதான் இதை நாங்க செய்யும் பொழுது எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஒரு வசனம். என்னது? சங்கீதம் 121:1. என்னது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு உதவி வருகின்ற, எங்களுக்கு நாங்க இன்றைக்கு வாழுகிறோம், நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கின்றோம். ரைட்? சிலர் சொல்லுவோம் இல்லையா, மத்தவங்க மாதிரி நான் அப்படி விழுந்து போயிடல, அவங்கள மாதிரி நான் ரொம்ப பலவீனம் இல்லை, நான் நிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு பெருமை, ரைட், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு கௌரவம் சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு இருமாப்பு எங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்க அப்பா இப்படி இப்படி இருந்தாரு, எங்களுடைய சகோதரர்கள்லாம் இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றகரமாக இருந்தோம், நாங்களும் இப்படித்தான் இருக்கிறோம், எங்க பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான என்று சொல்லி நாங்க பெருமை பாராட்ட பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இங்க நாங்க பார்க்கிறோம், கடவுளுடைய உதவி, அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு முன்னேற்றம் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. எனவே எங்களுக்கு ஒத்தாசை வருகின்ற அந்த பர்வதத்தை நோக்கி, எப்படி மோசே இந்த கோலை தூக்கி நின்றாரோ அதே போல எங்களுடைய கண்களை அந்த தேவனை நோக்கியே நாங்கள் ஏறெடுத்து இருக்க வேண்டியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப இந்த சம்பவம் எல்லாம், ரைட், அப்ப கடவுள் எங்களுடைய வெற்றியாளராக இருக்கின்றார், யெகோவா நிசியாக இருக்கின்றார். எனவே இந்த யுத்தத்துல தேவனுடைய கரம் இருக்கிறதுனால தேவன் அந்த வெற்றியை கொடுக்கின்றார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே தான் மோசே இந்த வெற்றி, அந்த அமலேக்கியரோட வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அந்த இடத்துக்கு பலிப்பிடம் கட்டி அந்த இடத்துல என்ன செய்யறாரு? யெகோவா நிசி, யெகோவா ரட்சிப்பின் தேவன், எங்களுடைய வெற்றியை, எங்களுக்கு வெற்றியை தருகின்றவர், எங்களுடைய ஜெயமானவர் என்று சொல்லி சொல்றத பெயர் வைக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்ப மோசேக்கும் அங்க இருந்த யோசுவாவுக்கும் ஒரு யுத்தம் இருந்துச்சு. கத்தியையும் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு போய் வெட்டி, ரைட், யுத்தம் பண்ணணும் இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற யுத்தம் என்ன? யுத்தம் இருக்குதா இல்லையா? ரைட்? வேதத்தில் நாங்க அவதானிக்கிற விஷயம் என்னது? எங்களுக்கு யுத்தம் உண்டு. சரியா? இன்னும் ஒரு சம்பவம் நாங்க பார்க்கிறோம். அப்படியான ஒரு யுத்தத்தை செய்யறதுக்கு எங்க நாங்க பார்க்கிறோம்? மோசே கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்லி, ரைட், இப்ப கானான் கடவுள் கொடுக்கிற தேசத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போயிட்டு அங்க இருந்து 12 பேரை அனுப்புறார். போயிட்டு நீங்க வேவு பார்த்துட்டு நம்ம கடவுள் தருவேன் என்று சொன்ன அந்த தேசம் இப்படியாப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. ரைட்? அதுல பார்த்துட்டு வந்தவங்க, அதுல 10 பேர் அங்க இருக்கிற திராட்சை பழமெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுல இருக்கிற 10 பேர் என்ன சொல்றாங்க? நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். சரியா? ரைட்? அதாவது கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்துட்டு என்ன செய்ய இருக்குது? கானான் தேசத்துல போய் யுத்தம் பண்ண இருக்குது. கானான் ஜனங்களோடு, அங்க இருக்கின்ற பலவான்களோடு யுத்தம் பண்ண இருக்குது. அந்த யுத்தத்துல கடவுள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன், அவர் எங்களுடைய யெகோவா நிசியாக, எங்களுடைய ஜெயபலமானவராக, எங்களுக்கு வெற்றி கொடுப்பவராக இருக்கிறார் என்று ஏற்கனவே மோசேயின் மூலம் அறிவிச்சாயிற்று இல்லையா? ஆனால் அங்க போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க? அங்க இருக்கிறவங்க நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். ரைட்? அங்கே ராட்சதர் பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்ப அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க? தங்கள் போயிட்டு பார்த்து வந்த தேசத்துல இருக்கின்ற பயங்கரங்களை வெளியே சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு இனி வெற்றி கிடைக்க போறது இல்லை. அவ்வளவு பெரிய மக்கள் அவங்க, ரைட்? அவங்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகள் மாதிரி தான் தெரிஞ்சோம். போய் கதைச்சாங்களா? அவங்களோட கதைச்சு தெரிஞ்சு கொண்டாங்களா அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி? இல்ல. இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம். அந்த ராட்சதர்களை பார்க்கும் பொழுது, அந்த பெரிய நபர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய கட்டுமஸ்தான உடம்புகளை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வல்லமைகளை பார்க்கும் பொழுது, இவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்ன?
நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம் அவங்க பார்வையில. அவன் ஒரே அடியில அடிச்சு எங்களை இல்லாமல் செய்திருவான். அப்ப நாங்க தோல்விக்குரியவர்கள், எங்களுக்கு இனி வெற்றி கிடைக்காது என்ற ஒரு சிந்தனையை, ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பரப்புறாங்க. போயிட்டு வந்த 10 பேர், ரைட்? பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், ரைட்? அந்த பட்டணங்கள் மிகவும் அரணிப்பானவைகள், ரொம்ப பாதுகாப்பானது, கஷ்டம் போறதுக்கு மிகவும் பெரியவைகள், ரைட்? அங்கே ஏனாக்கின் குமாரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபியூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இவ்வளவு மக்கள் தொகை அங்க இருக்குது, வல்லமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வைகளை நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், எங்களுக்கு இனி ஜெயம், எங்களுக்கு இனி வெற்றி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பாருங்க அடுத்த வசனம், அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு. அப்பொழுது காலேப் என்ன செய்றார்? காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். என்ன சொல்றாரு? இலகுவாக, ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ஜெயித்துடலாம்னு சொல்றாரு. அப்ப அங்க வந்த 10 பேர் சொல்றாங்க, முடியாது, அது கஷ்டம், எங்களுக்கு பயமா இருக்குது, நாங்க வெட்டுக்கிளி மாதிரி ஒரே அடியில முடிஞ்சிரும், நமக்கு வெற்றி இல்லை. ஆனால் காலேப் சொல்றாரு, நாங்க போவோம், எங்களுக்கு அந்த தேசம் சொந்தமா கிடைக்கும், நாங்க ஜெயம் கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? அதாவது அவங்களுடைய அந்த சொல்லின் பின்னணி என்ன, ஏன் அவங்களுக்கு அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு, ரைட்? யோசுவா, காலேப் இந்த 2 பேரும் தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே ஜோஷுவா அனுபவம் இருக்கு, என்ன? யெகோவா நிசி, யாத்திராகமம் 17ல எங்களுடைய யுத்தத்துல தேவன் எங்களுக்கு ஜெயக்கொடியானவர், ரைட்? அவர் அழைத்த அந்த பயணத்துல யாரும் எங்களை குறுக்கிட முடியாது. அவர் இருக்கும் பொழுது, அந்த ஜெயக்கொடியானவர் எங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய, எவ்வளவு ராட்சதனாக இருந்தாலும் எங்களை தடை செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. தேவன் எங்களுடைய வெற்றியாளர், எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் என்பதை அவர் நம்பினதுனாலதான் இந்த வசனத்தை சொல்றார். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், வேற பேச்சு வேணாம், ரைட்? எங்களுடைய பலன் இல்ல, கடவுளுடைய பலனால் அவர் தருவேன் என்ற தேசம் அவர் நிச்சயமாக தருவார்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு சம்பவம். அடுத்து நாங்க பாக்குறோம், இது சுருக்கமா நாங்க பாத்துருவோம், தாவீது கோலியாத்தோட ஏற்பட்ட சம்பவம். படை வீரர்கள் எல்லாம் கோலியாத்தை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தனும் போக மாட்டேன் சண்டைக்கு. ஆனால் சிறு பையனான தாவீது, ரைட், என்ன சொல்றாரு? கோலியாத்துக்கு முன்னுக்கு சண்டைக்கு போகும் பொழுது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், ரைட்? அதாவது அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கையிலும் இருந்து எனக்கு வெற்றியை கொடுத்த அந்த கர்த்தர், ரைட், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வாரு? தப்புவிப்பார். அதாவது இந்த பெலிஸ்தீனுக்கு விரோதமாக ஏற்படுகிற இந்த சண்டையில் எனக்கு வெற்றியை கொடுப்பார், ரைட் என்று தாவீது சொல்றார், ரைட்? அப்ப சவுல் என்ன சொல்றாரு தாவீதை நோக்கி? போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக, அந்த ஜெயம் தருகின்ற, உனக்கு வெற்றியை கொடுத்த கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்று சொல்லப்படுது. அப்ப இந்த கோலியாத்தை போட்டுதான் இவங்களும் பார்த்தாங்க, அங்க கானான் தேசத்துல இருக்க ஜனங்களை, அவ்வளவு பெரிய ஆட்கள், உயரமானவங்க, ரொம்ப பயங்கரமானவங்க, எங்களுக்கு முடியாது, ரைட்? அதே மாதிரி இங்கேயும் கோலியாத்தை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு கஷ்டம் இந்த மனுஷனோட சண்டை போட, ஆனால் தாவீது எனக்கு தேவன் வெற்றியை கொடுப்பார் என்று போகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே, ரைட்? எனவே மோசே அமலேக்கியோட யுத்தத்துல வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு பலிபீடம் கட்டுறாரு, யெகோவா நிஷி என்று அதுக்கு பேரிடுறார், அதாவது வெற்றி கொடி. The Lord is our victory, right? அப்ப வெற்றி கொடின்னு சொல்லும் பொழுது பதாகைன்னு சொல்லுவோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு எழுதப்படுகிற பதாகைன்னு நம்ம இந்த காலத்துல எடுக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அது ஒரு கோல், தேவனுடைய கோல் அங்கு உயர்த்தப்பட்டது, ரைட்? அப்ப அந்த பலிபீடம் கட்டப்பட்டு அந்த இடத்துக்கு தேவன் எங்களுடைய வெற்றியாளர் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. அதாவது அன்பானவர்களே,
கடவுளின் விடுதலையையும் கடவுள் முக்கியமாக தங்களுடைய எதிரியின் மேல கொடுத்த வெற்றியையும் இந்த பெயர் குறிக்கிறதாக இருக்கிறது. வெற்றி கொடி, கடவுள் எங்களுக்கு கொடுத்த விடுதலை, கடவுள் எங்களுடைய எதிரிகள் மீது கொடுத்த வெற்றி என்பதை இந்த பெயர் யெகோவா நிஷி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அந்த பெயர் எங்களுக்கு ஞாபகத்துல வரணும். எங்களுக்கு விடுதலையையும் எங்களுடைய சத்துருவின் மீது எங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கின்ற கர்த்தர் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப நாங்க யெகோவா என்ற பெயருக்கு ஆரம்பத்தில் நாங்க பார்த்திருந்தோம், கடந்த வாரத்துக்கு முதல் வாரம், ரட்சிப்பின் தேவன் இல்லையா? அப்ப அந்த ரட்சிப்பின் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயமானவர், என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாளர், யெகோவா நிசி என்று நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க ஆரம்பிச்சு நாங்க இடையில நாங்க சொல்லிட்டு நிப்பாட்டணும். என்னது? யோசுவாவுக்கு மோசேக்கு ஒரு யுத்தம் இருந்துச்சு செய்யறது, சவுலுக்கு ஒரு யுத்தம் இருந்துச்சு, தாவீதுக்கு ஒரு யுத்தம் இருந்துச்சு, ஒரு யுத்த களத்துல போயிட்டு கோலியாத்தோட சண்டை போட இருந்துச்சு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போய் அங்கிருந்த பலமுள்ள ஜாதிகளோட சண்டை போட வேண்டி இருந்துச்சு. அந்த சண்டைகளை, அந்த யுத்தங்களை கடவுள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார், நீங்க இந்த யுத்தத்தை செய்யணும்னு சொல்லி. அந்த யுத்தம் எப்படியாப்பட்டது? கத்தி ஈட்டிகளை கொண்டு போய் செய்யப்படுகின்ற யுத்தம். இந்த யுத்தம் கடவுள் கொடுத்த யுத்தம், அதாவது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஆன்மீக யுத்தம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்கின்ற யுத்தம் என்ன? நாங்க எந்த இனத்தோட போய் சண்டை போடுறது? எங்க கத்தியை தூக்கிட்டு போறது? யார கொல்ல சொல்றாரு? அமலேக்கிற மாதிரி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஜேசி ராயல் அப்படின்னு சொல்ற ஒரு எழுத்தாளர், ஒரு போதகர், அவர் எழுதின புத்தகங்கள் அநேகம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு புத்தகம் தான் என்னது? கிறிஸ்தவனின் பரிசுத்த வாழ்க்கை அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் எழுதும் பொழுது எப்படி சொல்றாருன்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு இந்த பூமியில போராட்டம் இருக்கு, அவங்க யுத்தம் பண்ணணும், அதுதான் புதிய ஏற்பாடு எங்களுக்கு சொல்லித்தரு. ரைட். அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு போர் வீரன், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு தாவீது மாதிரி, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு காலேப், ஒரு யோசுவா மாதிரி, ஒரு போர் வீரன், அவன் போராட வேண்டியவன். அவைதான் பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது, நல்ல போராட்டத்தை அவன் போராட வேண்டியவன். அப்ப இந்த ஜேசி ராயல் என்றவர் சொல்றாரு, என்னென்ன காரியத்துல கிறிஸ்தவனுக்கு போராட்டம் இருக்கு? 3 விஷயம் அவர் சொல்றாரு. என்னது? உலகத்தோட கிறிஸ்தவனுக்கு போராட்டம் இருக்கு. ரைட். அப்ப எங்களுக்கு இருக்கின்ற அமலேக்கியன் யாரு? எங்களுக்கு இருக்கின்ற ஏனாக்கியன் யாரு? எங்களுக்கு இருக்கின்ற கானானியன் யாரு? உலகம். அதே நேரத்துல அந்த புத்தகத்துல நாங்க வாசிக்கிறோம், எங்களுடைய மாமிசம், எங்களுடைய சரீரம், எங்களுடைய மாமிசத்தோட நாங்க யுத்தம் பண்ண இருக்கு. அப்ப அமலேக்கியன், அந்த ஏனாக்கியன், அந்த கானானியன் யாரு? நம்முடைய சரீரம். உலகத்தோட யுத்தம் பண்ண இருக்குது, நம்முடைய மாம்சத்தோட யுத்தம் பண்ண இருக்குது. அதே போல வேதம் எங்களுக்கு புதிய ஏற்பாட்டை சொல்லி தருது, பிசாசோடு எங்களுக்கு யுத்தம் இருக்கு, ரைட் என்று சொல்லி சொல்றார். அப்ப இந்த 3 விஷயத்தையும் நாங்க சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, ரைட், வேத வசனம் எபேசியர்ல நாங்க வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு, ரெவித்தீம்ல அந்த ஜனங்களுக்கு யுத்தம் இருந்த மாதிரி உங்களுக்கு யுத்தம் இருக்கு. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம், மாம்சத்தோட எங்களுக்கு எப்படி யுத்தம் இருக்கு. ரைட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ல வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன யுத்தம் இருக்கு நமக்கு? நம்முடைய மாம்சத்துல ஏற்படுகின்ற அந்த கடவுளுக்கு விரோதமான ஆசைகளை, கடவுளுக்கு விரோதமான இச்சைகளை அழிக்க வேண்டிய யுத்தத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்க வேண்டியவனா இருக்கான். ரைட். ஏன்னா நம்முடைய மாம்சம் அப்படியாப்பட்டது. இந்த உலகத்துல வாழ்ந்து நாங்க மறிக்கும் வரையில நம்முடைய மாம்சம் என்ன செய்யுது? ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா தேவனுடைய காரியங்களை விரும்புது, தேவனுக்காக வாழும்படி எங்களை உற்சாகப்படுத்துது, எங்களை உந்தி தள்ளுகிறது.
ஆனா எங்களுடைய மாம்சம் இச்சைகளை, ஆசைகளை நோக்கி எங்களை இழுக்கிறது. ஆக வேதவசனம் சொல்லுது, உங்களுடைய மாம்சத்தின் அந்த ஆசைகளை நீங்க என்ன செய்யணுமா? அழிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்தவனாகிட்டோம், நாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனை செய்துட்டோம், வேத படிப்புகளை பங்கு கொண்டுட்டோம், ஊழியம் பண்ணிட்டோம்ன்றது மாத்திரமல்ல. அது மாத்திரமல்ல, நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? நம்முடைய ஆசைகளை, அந்த ஆசைகளோடு நம்ம யுத்தம் பண்ணி அவைகளை அழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்க பார்த்தோம், மாற்கு 14ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ரைட்? உங்களுடைய மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கும் படிக்கு, அல்லது நீங்கள் மாம்சத்தின் சோதனைக்குள்ளே விழுந்து போகாத படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரைட்? நான் கடந்த வாரம் பார்த்தோம், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் அவங்கள தங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கும் படிக்கு ஜெபம் என்கின்ற ஆயுதத்தோடு போராடும்படி, ரைட், இந்த மாம்சத்துக்கு விரோதமாக போராடும்படி கடவுள் உந்துகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப சொல்லுவோம் இல்லையா, அப்ப நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்க எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இல்லையா. சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் நம்முடைய சொந்த ஆசாபாசங்களை நிறைவேற்றத்துக்காக கேட்கிற ஜெபமாக இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மாறி போயிடுச்சு. சில நேரங்கள்ல எங்களுடைய ஆவிக்குரிய மேன்மையை காட்டுறதுக்காக ஜெபிக்கிற ஜெபமா போயிடுச்சு. அல்லது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் ஜெபிச்சாகணும் என்ற ஒரு கட்டாயத்துல மந்திரம் மாதிரி சொல்ற ஒரு நிலைமைக்குள்ள இன்னைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? ஆனால் ஜெபம் தேவனோடு உறவாடுகின்ற, தேவனோடு இருக்கின்ற அந்த உறவு, அந்த உறவுக்கு எங்களுடைய மாம்சம் அநேக நேரங்கள்ல தடையாக இருக்கிறது. எனவே மாம்சத்தின் செய்கைகளை நீங்க அழிக்கும்படிக்கு தேவனோடு இருக்கின்ற உறவுல கிட்டி சேரணும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? ஆகவேதான் பவுல் சொல்றார், ரைட், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, அதாவது எங்களை மாதிரி ஆக்கள் ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏன் பவுல் இப்படி சொல்லணும்? இந்த சரீரத்தை நான் என்ன செய்யறேன்? ஒடுக்குறேன், ஒடுக்கி அதை நான் கீழ்படுத்துகிறேன், அதை நான் அடக்குறேன் என்றதாக சொல்றது நாங்க பார்க்கிறோம். ஏன்னா சரீரம் அவ்வளோ எங்களை பாவத்துக்கு, எங்களுடைய இச்சைகளுக்கு ஏதுவாக செயல்பட வைக்கும்படிக்கு எங்களை உந்தி தள்ளுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதை அடக்கி ஒடுக்குகின்றேன். எப்படி ஒரு வீட்டுல ஒரு மிருகத்தை வளர்த்தோம்னு சொன்னா அந்த மிருகத்தை சரியான முறையில வளர்க்கறதுக்கு கட்டளை கொடுத்து அதை அடக்கி ஒடுக்குவோம், ரைட்? அது மாதிரி நம்முடைய சரத்தை அடக்கி ஒடுக்க வேண்டியவங்களாக நாங்க இருக்கிறோம். சிலருக்கு நம்ம வாயோட சண்டை போட வேண்டியதா இருக்குது, வாயை அடக்க வேண்டியதா இருக்குது, வாய்நிலையே அநேக பிரச்சனைகள், ரைட்? நம்முடைய சரத்துல இருக்கின்ற அவயவங்கள், ரைட்? அப்ப அதை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்லி சொல்ற. அப்ப நாங்க மாம்சத்தோடு யுத்தம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த வசனங்கள்ல நாங்க பார்க்கிறோம். பவுல் தொடர்ந்து சொல்லும் பொழுது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கும் என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்றார். அதே நேரத்துல நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி பவுல் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, வாயினால ஆவியினால கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன், கடவுளை கிட்டி சேர்றதுக்கு ஆசைப்படுறேன், அந்த உணர்வு இருக்குது. மாம்சத்தினால பாவத்துக்கு, பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்க சுருக்கமாக இந்த வசனங்களுக்கூடாக நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்ப யோசுவா அங்க
ஈட்டியையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு போய் அமலேக்கியர்களை வெட்டி அழிக்கிறான். ஏன்னா கடவுளுடைய கட்டளை அது. அந்த அமலேக்கியர்கள் உங்களுக்கு விரோதமானவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பாதைக்கு தடையாக வந்தவர்கள். ஆகவே அவங்களை அழித்து போடுங்கள் கட்டளை கொடுத்தார். அதே கடவுள் நமக்கு கொடுக்கிற கட்டளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல முன்னேறுவதற்கு, அந்த பயணத்தை மேற்கொண்டு போறதுக்கு தடையாக இருக்கின்ற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட கட்டளை கொடுக்கிறார். யுத்தம் பண்ணு, போயிட்டு அதை அழி, அதை வெட்டு, அதை கொலை பண்ணு என்று சொல்லி யோசுவாவுக்கு மோசேக்கு சொன்ன விதமாக. ரைட்? அப்ப மாம்சத்தின் ஆசைகளை அடக்குவதும் அந்த ஆசைகளை அழிப்பதும் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு. அனுதினமும் நம்முடைய ஆசைகளை அழிப்பது, ஆசைகளோடு யுத்தம் பண்ணி அவைகளை இல்லாமல் செய்வது. ரைட்? அது மாம்சத்தோடு. சுருக்கமா பார்க்கலாம். உலகத்தோடான யுத்தம் இருக்கு எங்களுக்கு. மாம்சம், அப்புறம் உலகத்தோட யுத்தம் இருக்குது. என்ன யுத்தம் அது? யாக்கோபுல வாசிக்கிற 4:4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். அப்ப தேவனுக்கு பகஞ்சனர்களாக மாறாதபடிக்கு உலக சிநேகிதத்தை நாங்க விரும்பாதவர்களாக இருக்கணும். ரைட்? அது எங்களுக்கு பகை, அது எங்களுடைய சத்துரு, அது எங்களுக்கு விரோதமான, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான எதிரி என்பதை கவனிக்கிறோம். 1 யோவான் 5:12 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எங்களுடைய அன்பை நாங்க உலகத்துல போய் வைக்க கூடாது. என்ன சொன்னா, நாங்க யாக்கோபுல வாசிக்கிறோம், அது எங்களுக்கு பகை, எங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை கெடுப்பது, எங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ரீதியிலான காரியங்களை நாசம் செய்வது. எனவே அதோடு நீங்க உறவு வச்சுக் கொள்ளக்கூடாது. அதன் மேல உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய நேசத்தை நீங்க வைக்கக்கூடாது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப எங்களுடைய யுத்தம் உலகத்தோடு இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். அப்ப உலகம் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில நம்மை முன்னேற விடாதபடிக்கு, அதாவது உலக சிநேகம், உலகத்தின் மேல எங்களை வச்சிருக்கின்ற எங்களுடைய அதிக விதமான அன்பு எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எங்களை கீழே தள்ளுறதுக்கு, எங்களை முறியடிப்பதற்கு ஏற்ற விதமாக அமையும் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே உலகத்திற்கு ஒத்த விஷம் தரிக்காதீங்க. கடைசியா நாங்க பார்த்தோம் என்னது? சாத்தானோடனான யுத்தம். இப்ப சாத்தானோட இருக்கிற யுத்தம்னு சொன்னோன்னா எனக்கு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சாத்தானை மிதிக்கிறதும், விரட்டுறதும், அடிக்கிறதும், தண்ணியை ஊத்துறதும், பெரட்டுறதும், ஓடிட்டான்னு சொல்றதும், ரைட்? அவ்வளவு பலவீனனா சாத்தானவன். ஆண்டவருடைய வசனத்தின்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது ஜேசி ராயில் எழுதும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, எங்களை நரகத்துல தள்ளுவதற்காக ஓயாம உழைத்து கொண்டிருக்கிறார் சாத்தானானவன். ரைட்? அப்ப எப்படி எங்களை நரகத்துக்கு தள்ளுவான்? எங்க மேல அப்படியே வந்துட்டு எங்களை ஆட வச்சு, ஒரு பாஸ்டரை அதை விரட்டணும், தண்ணியை ஊத்தணும், அப்படியே எங்களை ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மீட்டிங் வைக்கும்போது பெண்கள்லாம் போய் ஆடுறாங்க, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி. ரைட்? ஆனால் சாத்தான் அப்படி ஆட்டணும்னு சொன்னா நிறைய பேர்த்த ஆட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? ஆனால் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொன்னா, அங்க நம்ம வாசிக்கிறோம், எங்களை அவிசுவாசிகளாக மாற்றும் படிக்கு, அதாவது கடவுளை சந்தேகப்பட வைக்கிறதுக்காக சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ரைட்? அப்படித்தானே பாருங்களேன், நம்ம நிறைய காலம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருப்போம், திடீர்னு சொல்லிடுவோம்
இயேசுவெல்லாம் கடவுளா? ரைட். இப்ப அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேரு. அவர் சும்மா சாதாரண மனுஷன் தானே. நாங்கலாம் அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள். நாங்க யூத இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள். அ நாங்க வந்து இப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். நல்லா கடவுளுக்குள்ள வந்தவங்க. ரைட். அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவது. கடவுளை குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்துவது. ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் உனக்கு இவ்வளவு கடினம்? ஏன் உனக்கு இவ்வளவு இழப்பு? ஏன் உங்க நாட்டுல இப்படி பிரச்சனையா இருக்குது? ரைட். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இல்லையா? ரைட். என்றெல்லாம் சொல்லி சில இடங்களில் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஒரு அவிசுவாசம், கடவுளுடைய வல்லமையை குறித்த ஒரு அவிசுவாசம் எங்களுக்கு ஏற்படுத்துவது. ரைட். அதற்காக சாத்தான் உழைச்சி கொண்டிருக்கிறான். கள்ள உபதேசங்கள். ரைட். கடவுள் உங்களை கோடீஸ்வரர்களாக மாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதனால உங்களை செயினா, தோடா, உங்களுக்கு இருக்க சல்லியா எல்லாத்தையும் கொண்டு வந்து காணிக்க அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ரைட். அப்படின்னு சொல்லி சுய லாபத்துக்காக மக்களை ஆவிக்குரிய ரீதியில சேர்ச்சுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறது. ரைட். அப்ப கடவுளை குறித்த அவிசுவாசத்தை உண்டு பண்றது. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள். நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு வீட்டுல ஏதாவது ஒரு காரியம், ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா, உதாரணமா ஒரு பெண் பிள்ளை ஒரு வயதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா எங்க போய் நிக்கிறது? ஜோசியக்காரங்கிட்ட. நல்ல கிறிஸ்தவர்கள் வெளியில உட்கார வச்சு 8 குடம் ஊத்தணும், 9 குடம் ஊத்தணும், மாமி வரணும், பாட்டி வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தவறான நம்பிக்கைகளை எங்களுக்கு கொடுக்கிறது. செத்த கிரியைகளை மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாருது. நாள் நட்சத்திரம் பார்க்கிறது. இந்த நேரம், இந்த காலம், ரைட், சூரியன் இப்படி இருந்தா, இந்த கிரகம் இங்க இருந்தா இப்படி இப்படிதான் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நம்மள தவறான வழியில நடத்த வைக்கின்ற கிறிஸ்தவனாவும் இரு, அதே நேரத்துல நீ வந்து இப்படியும் பாரு, ரைட், இதையும் பாருன்னு சொல்லி இன்னைக்கு மக்களை தவறான வழியில நடக்க வைக்கிறது. அநேக திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சர்ச்சில் அழகா ஆசீர்வாதமா நடக்கும், ஹோல்ல சாராயத்தோட நடக்கும். ரைட். அப்ப எப்படியான ஒரு சிரிப்புக்கு இடமாக கடவுளுடைய மக்களை வழிநடத்தி மோசமாக செயல்பட வைக்கிறது தான் சாத்தானுடைய காரியம். எனவே அதோட எங்களுக்கு யுத்தம் இருக்கு. அப்ப கடவுளுக்காக நாங்க வாழ்றதுன்றது உலகத்துல கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இல்லையா? அந்த சொன்னாங்க காலை அந்த மக்கள் அந்த 12 பேரு கானான் தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு பெரிய ஆக்கள் அவங்கள, எங்களுக்கு அவங்களோட மோத இல்லாது, வெட்டிக்கிளி மாதிரி நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி சரி பண்ண முடியாது. எங்களுக்கு போயிட்டு அவங்கள விரட்டிட்டு அங்க இருக்க முடியாது. நாங்க இவங்களோட சேர்ந்து அவங்கள என்ன வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில நேரங்கள். ரைட். இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள். அதே நேரத்துல எங்களை பாவம் செய்ய வைக்கிறது, தூண்டுறது. ரைட். மாம்ச இச்சைகளின் படி செயல்படும்படிக்கு எங்களை தூண்டுவது. அது டிவிகள்லயா இருக்கலாம், படங்கள்லயா இருக்கலாம், பல விதமான சிந்தனைகள்லயா இருக்கலாம். ரைட். இப்படி இருந்தாதான் இன்னைக்கு நீங்க வாழலாம், ஜீவிக்கலாம்னு சொல்லி தூண்டுவது. அப்ப இதற்காக சாத்தான் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறான். ரைட். தவறான சிந்தனைகளை கொடுத்து. அப்ப நாங்க அந்த யுத்தத்துல ஈடுபட்டிருக்கிறோம். ரைட். அதாவது கடவுளுடைய வார்த்தையை நன்றாக கற்று அதுக்கு எங்களை அர்ப்பணிச்சு கடவுளோடு கிட்டி சேர்ந்து அவரோடு இருக்கிற உறவுல நாங்க நெருக்கமாக இருந்து கடவுளுடைய பலனோட நாங்க இந்த யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா ரோமர் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஜெகோவா நிசி. அன்பானவர்களே, நாங்க யுத்தம் செய்யலாம், நாங்க மேற்கொள்ளலாம். ஏன் நாங்க சொல்ல மாட்டோம் அவங்க ஏனாக்கியர் மாதிரி இந்த காரியம் பெருசு, அது கோலியாத்தை எனக்கு முறியடிக்க முடியாது, இந்த பாவம் அது ரொம்ப மோசமானது, இதுக்கு எனக்கு எதிர்த்து நிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தை ஜெயம் கொள்ள முடியும். ரைட். மூட நம்பிக்கைகளை, சாத்தானுடைய சிந்தனைகளை எங்களுக்கு ஜெயம் கொள்ள முடியும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் பெற்றவர்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட். ஆகவே ஆண்டோடைய வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். உபாகமத்துல, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்ப
நீங்க கலங்கி போக வேணாம், நீங்க துவண்டு போக வேணாம், ரைட்? பயப்பட வேணாம், தத்தளிக்க வேணாம், ரைட்? உங்களுடைய தேவன் ஜெகோவா நிசி, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற கர்த்தர் உங்களோட கூட இருக்கின்றார். அவர் அந்த யுத்தத்துல உங்களை வழி நடத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில நாங்க வளரும்படி, இன்னும் கனி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படி ஜீவிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்காக யுத்தம் செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இருக்கிறார். கடைசி ஸ்லைட், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர். ஈசாயின் அடிமரத்துல ஒரு துளிர் வரும். யாரது? தாவீதின் செங்கோல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மெசியா, ரைட்? அவரை பார்த்து சொல்லும் பொழுது ஏசாயா புத்தகம் சொல்லுது, ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக. ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் சொல்ல போன என்னது? ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கர்த்தர், ரைட்? அப்ப நானும் நீங்களும் வெற்றி பெற்றவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை, உலகத்தை ஜெயித்து சிலுவையில அவர் உயர்த்தப்பட்டார். எப்படி மோசே மேல அந்த தன்னுடைய கோலை உயர்த்தி நின்றானோ, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் எப்படி உயர்ந்து நின்றுச்சோ, அந்த உயர்ந்து நின்ற போது எப்படி மக்கள் வெற்றி கொண்டாங்களோ, அதே போல கிறிஸ்து இயேசுவானவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெயம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். சாத்தானுடைய தலைகளை அவர் நசுக்கி போட்டார் சிலுவையில, ரைட்? என்பதை நாங்கள் பாவத்தின் அந்த கோரத்தை, பாவத்தின் அந்த விஷத்தை அவர் முறித்து போட்டார் என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பாளர்களே. எனவே இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக, நம்முடைய சபையின் முன்னேற்றத்துக்காக, திருச்சபையின் மேன்மைக்காக, விசுவாச வாழ்க்கையில நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். ஜெகோவா நிசியாக அவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர். எனவே குற்ற உணர்வோடு எனக்கு இது முடியாது, நாங்க இப்படித்தான் இருப்போம், இது எங்களுடைய பலவீனம், அது எங்களுடைய குறைவு, இது எங்களுடைய வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் வருது, எங்க அப்பாவும் அப்படித்தான் இருந்தாரு, எங்க அம்மாவும் இப்படித்தான் இருந்தாங்க, அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்குள்ள அதே தன்மை தான் வந்துருச்சு, அப்படிலாம் சொல்ல வேணாம். கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மாறி ஜெயம் கொள்ளுகின்றவர்களாக மாறுறோம். கிறிஸ்து சிலுவையில பெற்ற ஜெயத்தை, வெற்றியை எங்களுக்கு கொடுத்தவராக இருக்கின்றார். அதற்காக அவர் உதவி செய்கின்றவராக இருக்கிறார், ரைட்? மோசே உயர்த்தி நிக்கிற மாதிரி கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பரிசத்துல எனக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் விசுவாச வாழ்க்கையில ஜெயித்து முன்னேறும்படியாக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஜெகோவா நிசி எங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற கர்த்தர் என்பதை நாங்க அவதானிக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் அது. நல்லது. இதுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் ஒரு பாடலை நாங்க பார்ப்போம். ஒரு 3 நிமிடம் அந்த பாடலுக்கு பிற்பாடு நாங்க எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் இருங்க, தயவா போயிடாதீங்க. யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம்,
கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. செல்கிறார் சீரியேழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவானசி யெகோவானசி யெகோவானசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவானசி யெகோவானசி யெகோவானசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நல்லது. தேவன் யெகோவானிசியாக வெற்றியை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நல்லது. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை சுருக்கமாக 5 நிமிடம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யெகோவானிசி எங்களோடு இருப்பவர், வெற்றி தருபவர். அவரு எங்களோடு இல்லைன்னா எங்களுக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்காது. இருந்தா தான் வெற்றி கிடைக்கும் எந்த நேரமும். நிச்சயமா கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஆண்டவராக எங்களோட கூட இருக்கிறார். தேங்க்யூ. வேற யாரும்?